இன்றைக்கி சஞ்சோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூல்லேருந்து லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் வடித்து எடுத்து அதை நல்லா ஆற வச்சுக்கணும். லெமன் சாப்பாட்டுக்கு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பிழிஞ்சு வச்ச லெமனை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எடுத்து சாப்பாடு ஆற வச்ச சாப்பாட்டை போட்டு கலரி எடுத்துக்கிட்டோம்னா லெமன் சாப்பாடு ரெடி. அதுக்கு சைடிஷ் இல்லைன்னா எப்படி, அதுக்காக உருளைக்கிழங்கு எப்படி வணக்கிறதுனா எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 2 மட்டும் போட்டாலே போதும். அது நல்லா வதக்கி விட்டு அது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா மூடி வச்சு வதக்கி எடுத்தோம்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ப்ளஸ் சஞ்சுக்கு ஜூஸ் ஏதாவது கொடுத்து விட சொன்னாங்க, பழ ஜூஸு. அதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா நெல்லிக்காய், லெமன் இது மட்டும் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுக்கு இஞ்சி கருவேப்பிலாம் போட்டால் பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துட்டேன். எங்களுக்கு எதுவும் போடாமல் மட்டும் குடிச்சிக்கிட்டோம். அப்புறம் காலையிலக்கு நைட்டே சொல்லிட்டான், எனக்கு நான் காலையில் தக்காளி குழம்பு இட்லி இந்தம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். நைட்டு தூங்கும் போதே சொல்லிடுவான் காலையில் இதுதான் வேணும்னு சொல்லிவிட்டு. அதுக்காக தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறேன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் எண்ணெயிலே மசாலா போட்டால் தான் குழம்பு கலர் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு மஞ்சத்தூள், கறி மசால் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு என்னென்ன போட்டோன்னா தேங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை எதுக்கு போடுறேன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா தக்காளி குழம்பு ரெடி. இட்லி அவனுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ பார்த்தாலும் இட்லின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் அவனுக்காக இட்லியும் சுட்டாச்சு. காலையில் நைட்டு தூங்கும் போதே சொல்லிடுவான், எனக்கு இது தான் வேணும், காலையில் செஞ்சு வச்சிருமான்னு. செஞ்சு வச்சுட்டு காலையில் வந்துடுவான். எந்திரிச்சோன்னே அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டே இருப்பான். அப்புறம் அவனுக்கு இட்லியும் போட்டாச்சு. காலையில் அவனே சமத்த சாப்பிட்டுக்கிட்டான். ஏன்னா அவன் எப்பயுமே எழுந்திரிச்சி அவனே ரெடி ஆகிப்பான், அவனே குளிச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செஞ்சுப்பான். நான் குளிக்க வச்சு ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் கூட இல்லைம்மா நீ போய் சமமா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனே குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடுவான். இதுதான் எங்களோட காலையில் டிஃபன். அவ்வளோதான். பாய்.